என் பிள்ளையே, கலங்காதே. ஏன் எப்பொழுதும் ஒருவித கலக்கத்துடனும் பயத்துடனும் இருக்கிறாய்? இப்பொழுது எல்லாம் முன்பு போல நீ மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. யாருடனும் மனம் வந்து பேசுவதும் இல்லை. கேள்விக்குண்டானதை மட்டும் பேசிவிட்டு சென்று விடுகிறாய். சரியாக சாப்பிடுவதில்லை. சரியான தூக்கமும் நீ தூங்குவது இல்லை. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்தது தொலைத்தது போன்று இருக்கிறாய். நான் ஒன்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே. நான் தான் உன் அப்பன் சிவன். நீ இழந்து விட்டாய் என்று நினைப்பது யாவும் உன் கண்ணில் மட்டுமே மறைந்திருக்கிறது. தவிர நான் படைத்த இந்த பிரபஞ்சத்தை விட்டு அது வேறு எங்கும் செல்லாது, என் கட்டளை இல்லாமல். அப்படி இருக்க ஏன் பயப்படுகிறாய்? நீ இழந்த அந்த ஒன்று உன் கூடவேதான் இருக்கிறது. நீ கஷ்டப்படுவதை பார்த்து அதுவும் கஷ்டப்படுகின்றன. அதனால் நீ எப்பொழுதும் வருந்தாதே. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளும் மீண்டும் உன்னை வந்து உன்னிடம் சேர்ப்பேன். மனம் கலங்காதே. பிள்ளைகள் சரியாக படிப்பதில்லை, தீய பழக்கங்களை கற்றுக்கொள்கின்றனர் என்று வருந்தாதே. அவர்கள் களிமண் போன்றவர்கள். அவர்கள் படும் கஷ்டம் மண்ணில் நீர் சேர்த்து கலப்பது போன்று. ஒரு சிறந்த உருவத்தை தாங்கக்கூடிய அந்த மண் முதலில் பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகே உருவமாகிறது. அதன் மீது வண்ணம் கொடுக்கப்படுகிறது. அதை போலதான் உன் பிள்ளைகளும். என் பிள்ளையே, அந்த உருவம் செய்பவர்தான் உன் அப்பன் சிவன். உன் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதும் உன் அப்பன் சிவன்தான். அதனால் மகிழ்ச்சியாய் இரு. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ உன்னை கவனி. நன்றாக சாப்பிடு. போதுமான மருத்துவ செலவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொள். நீ நன்றாக இருந்தால்தான் என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்க முடியும். உன் அப்பன் சிவன் இருக்கும் உன் உடலை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக்கொள். உன்னை வெறுப்பவர்கள், உன்னை எதிரியாக நினைப்பவர்கள்தான் உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையிலும் நிறைய பொய் மனிதர்கள் வாழ்கின்றனர். அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நீ எடுத்துக்கொள்ளாதே என் பிள்ளையே. நீ வாழும் உன் வாழ்க்கையில் உனக்காக யாருமே இல்லை என்று தினந்தோறும் அழுது கொண்டே இருக்கிறாய். அப்படி அழுது கொண்டே இருக்காதே. நான் எந்த நேரமும் உன் அருகிலேதான் இருக்கின்றேன். அதனால்தான் உன் தலைக்கு வந்தது யாவும் தலைப்பாகையுடன் சென்று விட்டது. அதை நீயே அறிவாய். அது தானாக நடந்தாலும் நானாக வந்து உன்னை காப்பாற்றினேன். அந்த பிரச்சனையில் இருந்து அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நினைக்கட்டும். ஆனால் உன்னை பாதுகாக்க உன் அப்பன் சிவன் என்றும் உன் கூடவே உனக்குள்தான் இருக்கின்றேன். அவர்கள் உனக்கு பிரச்சனை தீங்கு செய்யவில்லை, எனக்கு செய்கிறார்கள் என்று நினைத்துக்கொள். அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் என்னிடம் இருந்து தப்பவே முடியாது. சரியான நேரத்தில் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன். உன் கஷ்டம் என்னவென்று எனக்கு தெரியும். அது யாரால் உனக்கு வந்தது என்றும் எனக்கு தெரியும். உன்னால் எதுவும் முடியாது நீ அழுவதை தவிர. ஆனால் என் பிள்ளையை கஷ்டப்படுத்தி அழ வைத்தவர்களை எதுவும் என்னால் செய்ய முடியும். ஏன், அவர்களை கூடிய விரைவில் விதியை முடிப்பேன். உன் அப்பன் சிவன் நீ வாழும் இந்த பிரபஞ்சத்தில்தான், இந்த பூமியில்தான், உன் வீட்டில்தான், உன் கூடதான், உன் உடலில்தான் இருக்கின்றேன். நீ சொல்வதை மட்டும் செய்வேன் என்று நினைக்காதே. நீ என்னிடம் சொல்லாததையும் நான் அறிவேன். அந்த தீய மனிதர்கள் யார் என்பதையும் அறிவேன். அவர்களை மிக சீக்கிரமாக அறவே ஒழிப்பேன்.
நீ மட்டும் அழக்கூடாது என் பிள்ளையே. விஷ மனிதர்களை பார்த்து பயப்படாதே. விஷத்தையே குடித்து இவ்வுலக உயிர்களை காத்து நிறுத்தியவன் உன் அப்பன் சிவன் என்பதை மறவாதே. என் பிள்ளைகள் யாவரும் தூய்மையான பால் போன்றவர்கள். விஷ மனிதர்கள் உங்கள் வாழ்வில் பிரச்சனையை ஏற்படுத்தி உன்னை கெடுத்து விடுவார்கள் என்றுதான் பாலில் விஷம் கலக்கப் போவதை நான் தடுத்து நிறுத்துவேன். விஷ மனிதர்களை அழிப்பேன். உன் இடத்தை விட்டு ஒழிப்பேன். பிரிந்தவர்களையும் உனக்கு சேர வேண்டிய பங்குகளையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் யாவையும் கூடிய விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிட்டுக்காக பிரம்பு அடி வாங்கிய உன் அப்பன் சிவன் உனது நல்ல நட்புக்காக உதவி செய்வேன். இந்த பூமியில் உன் அப்பன் சிவன் பாதம் படாத இடம் இல்லை. ஆதரவற்றோர்களுக்கு உன்னால் முடிந்த ஒருவேளை சாதம் வாங்கி கொடு. அவர்கள் பசியை கண்டு எதுவும் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு செல்லாதே. இப்போது செய்யும் தானம் தர்மங்கள் தான் நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உன் முன்னோர்கள் எனது வழியில் நடந்து உங்களுக்காக அப்போதே வேண்டுதல் வைத்ததற்காகத்தான் உன் இந்த பரம்பரை மட்டும் இல்லை, இன்னும் எதிர்வரும் எல்லா நாட்களிலும் நான் உன்னை காத்து நிற்பேன். என் பிள்ளையே, பயம் கொள்ளாதே, வேதனைப்படாதே. உன் அப்பன் சிவன் உன்னிடம்தான் இருக்கின்றேன். ஒவ்வொரு பிரச்சனையும் என்னை தொட்ட பின்புதான் உன் வீட்டு வாசற்படிக்குள் வருகிறது. வறுமை தவிர திரும்பி செல்ல விடமாட்டேன். உன் அப்பன் சிவன். அதனால் உனது வாழ்வையும் உன் எதிர்காலத்தையும் நினைத்து ஓடு. திரும்பாதே. உனது பின்னாடிதான் உன் அப்பன் சிவன் ஓடி வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை தோற்றுப்பாக ஒருபோதும் விடமாட்டேன். உன்னை ஜெயிக்க வைப்பேன். பத்திரமாக இரு என் பக்தர்களே, யாவையும் நான் பார்ப்பேன்.